வந்த இடத்துல எனக்கு பேசுற விஷயமும் சொத்துடைய மதிப்பும் சார் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்ட பிறகு சரி சொத்து எனக்கு சேல்ஸ் பத்தி தெரியாது. எதுவுமே வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். எனக்கு எந்த விஷயமும் பேச கூட தெரியாது எதுவுமே. அப்போ நீங்க வாங்க வாழைஜபத்துல கேஆர்சியில இடம் போட்டுருக்கோம், ஒண்ணு வாங்குங்க. ஐஎம்எஸ்ல 8 லட்சம் ரூபாய் நாங்க போட்டு மிஸ் பண்ணிட்டேன். அதனால என்னால சொத்து வாங்குறதுக்கு எனக்கு லோன் வேணும்னு கேட்டேன். கேட்கும் போது நகை மூலியமா வச்சு பண்ணிக்கலாம் நம்ம ஆபீஸ்ல வட்டி இல்லாம அப்படின்னா அது மூலியமா அங்க ஒரு இடம் வாங்கினேன். அதை வாங்கி நீங்க போட்ட காசை எடுங்கன்னு மேடம் தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. சொன்ன உடனே சரி இது மூலியமா ஏதோ பண்ணலாம், ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாது. நான் கூட இருந்து உங்களுக்கு பண்ணி தரேன், சப்போர்ட் பண்றேன். நாங்க 2 வருஷமா அவங்க கூட இருந்தேன். 5 சொத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பத்திரமா ஆரியர்ல வந்ததுனால என்னால பண்ண முடிஞ்சுது. எங்க வீட்டுக்காரர் ஈவில கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒர்க் பண்றாங்க. என்னால அது மூலியமா சொத்து வாங்க முடியல. அது வீட்டுக்கும் வருமானம் அப்படிதான் இருந்தது. இதுல சம்பாதிச்சு ஒரு அளவுக்கு ரேட்டை சேர்த்து நீங்க 5 சொத்து பத்திரம் வாங்கிருக்கேன். என்னப்பா வாங்கிக்கலாமா? பணம் வரும், ஒரு ஆங்கில வரும், பணம் வரும், நிலம் வரும். ஓகேயா? உங்க வாழ்க்கையில நிம்மதி வரும். என்ன வரும்? நம்ம எதிர்பார்க்கறது என்னது? நிம்மதியான வாழ்க்கை. எது தரும்? நிலமும் பணமும் தான் தரும். அது நம்ம ஆதியில எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கலாம், எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கலாம். கிளிக்கலாமா அள்ளிக்கலாமா? அள்ளிக்கும். என்ன அல்லவா? அல்லணும். அதுக்கு தேவையானது நீங்க தொடர்ந்து இங்க பயணம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறித்தனம் பார்க்க வரலாமா சைட்டுக்கு? சோம்பேறித்தனம் பார்க்காம வரணும். அவ்வளவுதான். ரைட்டா? நீங்க ஆல்ரெடி ஒரு பழக்கத்துல இருப்பீங்க. அந்த பழக்கத்துல இருந்து இந்த பழக்கத்துக்கு மாறணும். ஆல்ரெடி என்ன பழக்கம்? சோம்பேறித்தனமான பழக்கம். அதெல்லாம் தூக்கி குப்பையில இருந்துட்டு சுறுசுறுப்பான பழக்கத்துக்கு மாறணும். ரைட்டா? தைப்பூசாண்டி ஓகேயா? முருகர் பக்தர் நீங்க காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு அங்க போகணும். அதை விட்டுட்டு 12 மணிக்கு சைனீஸ் நடக்கிற நேரத்தில் கோயிலுக்கு போகக்கூடாது. புரியுதா? புரியுதா? அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நம்ம ஒரு பிளாட் வாங்கலாம் எல்லாரையும் அங்க கூட்டிட்டு கரெக்டா தைப்பூச அன்னைக்கு சொத்து வாங்கினா தொடர்ந்து சொத்து சேரும். தைப்பூச அன்னைக்கு சொத்து வாங்கினீங்கன்னா என்ன சேரும்? தொடர்ந்து சொத்து சேரும். ஆனா அவ்வளவு நல்ல நாள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா உயிரோட இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள் தான் சொல்றேன். உயிரோட இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள் தானே? ரைட்டா? அது அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள், அவ்வளவுதான். ஆனா உயிரோட இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள். அந்த நல்ல நாள்ல நம்ம என்ன செய்யணும்? சிறந்த வாழ்க்கையை வாழணும். என்ன வாழ்க்கைய? என்ன சிறந்த வாழ்க்கை? நம்மளால முடிஞ்ச அளவு 50 பேர் மனச திருத்தணும். எப்படி திருத்தணும்? 10 பத்திரம் வாங்கணும்னு திருத்தணும். திருத்திக்கிட்டே வர வர உங்க வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். மாத்திக்கலாமா? அடுத்த வாரம் என்ன மீட்டிங் இருக்கா?